வணக்கம் நண்பர்களே. யாருக்கு இரண்டாம் திருமணம் அமையும், யார் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான நிலைப்பாடு எந்த கிரகம் கொடுக்கும் என்று பார்க்கும்போது, அதாவது எந்த லக்னம் வந்தாலும் 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. 7ஆம் இடத்தில் செவ்வாயோ சூரியனோ இருந்தால் அவங்களுக்கு இரண்டாம் திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பும், இரண்டாம் தாரங்கள ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குது ஜாதகத்துல. அப்ப மாந்திங்கிற கிரகம் 7ல் நின்றாலும், சனி லக்கணத்தை பார்த்தாலும், 7ஆம் இடத்தை பார்த்தாலும் இவங்களுக்கு தார தோஷத்தை கொடுத்து இரண்டாம் தாரமாக திருமணம் பண்ணி போவது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா 7ஆம் இடம் கெட்டாவே அவங்களுக்கு முதல் தாரத்தோட இரண்டாம் தாரம் நல்ல நிலையை கொடுக்கும். அதே மாதிரி இரண்டாம் தாரத்துக்கு 9ஆம் அதிபதி வளர்த்துட்டாலும் இரண்டாம் தாரத்தை கொடுத்து விடும். அப்ப பாவ கிரகங்கள் அதிக அளவில் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் சம்பந்தப்படாமல் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ராகு பகவான் 2ல் இருந்துட்டாலும் 8ல் இருந்துட்டாலும் இவங்களுக்கு அந்த நிலையை கொடுத்துருது நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.